ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா iOS 11. இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக். அந்த டாபிக் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதோம்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மீ டு என்கரேஜ் மீ. ஃபஸ்ட்டு iOS 11 இது வந்து ரிலீஸ் ஆகிற டேட் வந்து இப்போ எல்லாத்துக்கும் அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. அதாவது வந்து June 5 to June 9 வந்து ஆப்பிள் கம்பெனி இருக்கிற பிளேஸில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. அந்த கான்ஃபரன்ஸ் வந்து WWDC வேர்ல்டு வைட் கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஐஃபோனுக்காகவே இது நடக்கும். அதாவது iOS மேக் இந்த மாதிரி ப்ராடக்டாகவே எப்போவுமே இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும். அதில் தான் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து June 5 to June 9 வந்து நடக்குதுன்னு சொல்லி அவங்களே ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அதில் தான் iOS 11 ரிலீஸ் ஆக போகுது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு iPhone 8 வந்து ரிலீஸ் ஆகுதாங்கிற ஒரு இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் வந்து iOS 11 வேணால் ரிலீஸ் ஆகும். அதுபோக ஆப்பிள் வாட்ச் இந்த மாதிரியான ஒரு சில ப்ராடக்ட் வந்து எக்ஸ்ட்ரா லான்ச் ஆக போகுது. iOS 8 வந்து லான்ச் ஆகுதா இல்லையான்னு அஃபீஷியலாக எந்த ரூமரும் வரல. நான் ஒருவேளை வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். iOS 11 இதில் பார்த்திங்கன்னா சிரியிலிருந்து நிறையா அட்வான்ஸாக கொண்டு வர போகிறாங்க. அந்த ஃபியூச்சரில் வரும். iOS 8 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது iPhone 8 இதில் என்ன ஃபியூச்சர்னால் இப்போ வந்து அஃபீஷியல் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. அதாவது வந்து தனியாக ஹோம் பட்டன் கிடையாமல் வெறும் ஸ்க்ரீன்லேயே அப்படியே அந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருப்பாங்க. OLED டிஸ்பிளே இதுவும் ரூமர் இல்லாமல் அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள்லே இன்னொன்று சொல்லிட்டாங்க என்னென்னா iOS 8 வில் கம் வித் அன் ஒயர்லெஸ் சார்ஜர். கன்ஃபார்மாக இது ஒயர்லெஸ் சார்ஜரில் தான் வரும். அதுபோக இது iOS 11 ஃபீச்சர்ஸோடு வரும். அதையும் அவங்க அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னென்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐரிஸ் அப்புறம் வந்து ஃபேஸ் கேமரா, அதாவது வந்து ஃபேஸ் லாக் அது இருக்கும். அதாவது வந்து இத்தனை ஃபிங்கர் பிரிண்ட் இப்போ எல்லார் மொபைலுக்குமே விட்றாங்காட்டி அவங்க வந்து ஃபேஸ் டிடெக்ஷனுங்கிறத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து நம்மளுடைய ஃபேஸை வச்சு இந்த லாக் ஓப்பன் ஆகும். இந்த ஃபியூச்சரையும் அவங்க புதுசாக இப்போ லான்ச் பண்ணிக்கிறாங்க. iOS 11 கொண்டாடுறேன்னு சொல்லிக்கிறாங்க. இதுவரை நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட முடியும். ஸோ வந்து மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு ஆல் தமிழ் ஆல்வேஸ்.